ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மாதங்களில் ஆடி மாதம் அப்படின்றது வழிபாட்டுக்கும் தான தர்மங்களுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாத்துக்கும் உரிய ஒரு உகந்த மாதம். இந்த மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி அது பல மடங்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அம்மன் வழிபாடு. அம்மன் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க, எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் இந்த மாதத்தில். அதுலேயும் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய தலைமுறையாக வரக்கூடிய ஒரு பாவங்கள், சாபங்கள், தொடர் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் நம்ம போன ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச எத்தனையோ பாவங்கள் சேர்ந்து போய் கிடக்குது. இதோடு கூட நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களும் நம்மளை தொடர்ந்துட்டே வரும். இது எல்லாத்தையுமே நம்ம தீக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல மங்களகரமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். இதை எப்படி தீக்கணும்? நம்மளால் ஆன முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதம் பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு அளவில்லாத பலன் இருக்குது. தீய கர்ம பலன் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் உங்களால் ஆன என்ன ஒரு தானமாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக ஒருத்தருக்காவது பண்ணிடுங்க. இதுலேயும் உங்களுடைய தீய கர்ம வினைகள் எல்லாமே குறையணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இந்த பிறவியில் கிடைக்கணும். சகல விதமான செல்வ கடாட்சத்தோடு நம்ம வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு தானம் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். செலவே இல்லாத ஒரு தானங்க. இதை உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு இந்த மாதம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருங்க. முடியலனாலும் ஒரே ஒருத்தருக்காவது கொடுத்துருங்க. அந்த தானம் தண்ணீர் தானம். தண்ணீர் அப்படின்றது தாகத்தை தணிக்கக்கூடியது, அது நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கக்கூடியது. இதோடு கூட மோர் தானமும் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான தர்மம். கண்டிப்பா இந்த மாதத்துல ஒருத்தருக்காவது தண்ணீர் தானம் பண்ணிடுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.